4 பிரிவுகளை கொண்ட உள்ளக பொறிமுறை ஒன்றினூடாக மனித உரிமைகள் பேரவையின் பரிந்துரைகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். கலப்பு நீதிமன்றமா அல்லது வேறு முறையிலா என்பது தொடர்பில் அதன் பின்னரே தீர்மானிக்க முடியும் என கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறினார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரின் விசாரணை அறிக்கை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது உள்நாட்டு பொறிமுறை தொடர்பில் மங்கள சமரவீர கருத்து தெரிவித்தார். அந்த பொறிமுறையை 4 பிரிவுகளாக வெளியிடவுள்ளோம். தென்னாப்பிரிக்காவின் உரிய அதிகாரிகளின் ஆலோசனைக்கு ஏற்ப நியாயத்தையும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கும் வகையில் ஆணைக்குழு ஒன்றை நியமித்தல், அத்துடன் சமூகத்தின் அனைத்து சமய தலைவர்களையும் இணைத்துக் கொண்டு பொறிமுறை ஒன்றை உருவாக்குதல் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் விசேட நிபுணர்களின் அறிவை பெற்றுக் கொண்டு சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையின் கீழ் காணாமற் போனவர்கள் தொடர்பில் செயற்படக்கூடிய வகையில் அரசியலமைப்பின் ஊடாக அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிக்க எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் நியாயத்தை வழங்குவதற்காக விசேட நிபுணர்களை உள்ளடக்கிய நீதிமன்ற கட்டமைப்பொன்றை உருவாக்க நாம் எதிர்பார்க்கின்றோம். நிவாரணம் வழங்குவதற்காக சட்டத்தின் மூலம் தனியான அலுவலகம் ஒன்றை உருவாக்க உள்ளோம். 4வது விடயம் ஏனைய அனைத்து விடயங்களையும் விட முக்கியமானது. கடந்த காலங்களில் நமது நாட்டில் ஏற்பட்ட நிலைமை மீண்டும் ஏற்படாத வகையில் செயற்பட வேண்டும். அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சிபார்சுகளை கவனத்தில் கொண்டு அக்டோபர் மாதம் நடுப்பகுதியில் இருந்து இது தொடர்பான அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடல்களை ஆரம்பிப்போம். அனைத்து தரப்பினரிடமும் கலந்துரையாடி ஜனவரி மாதமாகும் போது இறுதி பொறிமுறையை தயாரித்து 18 மாதங்களில் அதனை நடைமுறைப்படுத்துவது எமது எதிர்பார்ப்பாகும். சர்வதேசத்தை மகிழ்விக்கவோ அல்லது சர்வதேச அழுத்தம் காரணமாகவோ நாம் இதனை செய்யவில்லை. குறிப்பாக இந்த பொறிமுறையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு சர்வதேச தொழில்நுட்பம் மற்றும் சர்வதேச நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள தயாராக உள்ளோம். மனித உரிமை ஆணையாளருக்கு இலங்கைக்கு வருகை தருவதற்கு சந்தர்ப்பம் இருந்தால் அடுத்த மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறும் அழைப்பு விடுத்துள்ளேன். மனித உரிமை விசாரணை அறிக்கை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் சுமத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் இங்கு பதிலளித்தார். இந்த அறிக்கை மூலம் ராணுவத்திற்கு எதிராக பாரிய வேட்டையை ஆரம்பிப்பதாக கூறினர். எனினும் இந்த அறிக்கையில் அவ்வாறு எதுவும் இல்லை. மஹிந்த ராஜபக்ச மின்சார கதிரைக்கு செல்வதை நாம் நிறுத்திக் கொண்டுள்ளதாகவும் சிலர் கூறுகின்றனர். எனினும் மின்சார கதிரை என்ற விடயமும் பொய்யான விடயம் அல்லவா? தெரிந்தவரும் மின்சார கதிரை தொடர்பில் பேச மாட்டார்கள். ரோம் பிரகடனத்தில் நாம் காய்ச்சாத்திடுவதன் மூலம் இலங்கையர்கள் எவரையும் ஹேக் நகரில் உள்ள நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் இயலுமையும் இல்லை. ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கும் அமைச்சர் பதில் வழங்கினார். இலங்கையில் நீதி கட்டமைப்பில் உள்ள நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளதன் காரணமாகவே ஹைபிரிட் நீதிமன்றம் தொடர்பில் பேசப்படுவதாக கூறப்படுகின்றது. கடந்த காலப்பகுதியில் இந்த நாட்டின் சட்ட கட்டமைப்பில் ஏற்பட்ட குறைபாடுகள் முன்னிலையில் எமது சட்ட கட்டமைப்பு சிறந்தது என ஆடை அணிந்த எவராலும் சுட்டிக்காட்ட முடியும். அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம் எமக்கு இன்னும் நினைவில் உள்ளது. நாட்டில் உள்ள நீதிமன்றங்களுக்கும் உயர் நீதிமன்றத்திற்கும் ஜனாதிபதியின் தேவையின் நிமித்தமே நீதிபதிகள் நியமிக்கப்பட்டனர். யுத்தம் நிறைவடைந்து 6 மாதங்கள் கடப்பதற்கு முன்னதாகவே 18வது அரசியலமைப்பு திருத்தம் ஊடாக நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மையை பறித்துக் கொண்டனர். 10 வருடங்களாக சட்டத்துறையில் நிலவிய குறைபாடுகளை ஒரே இரவில் எம்மால் சீர்படுத்துவதற்கு முடியாது. இதனால் எமது சட்ட கட்டமைப்பு பலவீனமானது என எவரேனும் கூறுவாராயின் அது குறித்து நாம் சினம் கொள்ள தேவையில்லை. ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் நிரந்தர அலுவலகம் ஒன்றை இலங்கையில் ஸ்தாபிப்பது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? தனியான நிரந்தர அலுவலகம் ஒன்று அவசியம் இல்லை என உயர்ஸ்தானிகரிடம் நாம் கூறினோம். தற்போது இருக்கின்ற இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தை வலுவூட்டுவது தொடர்பில் ஆட்சேபனை இல்லை என்றும் தெரிவித்துள்ளோம்.